வந்து எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஒரு அதிர்ச்சியில் இருக்கேன். நாங்கள் வந்தோம், முன்னாடி உக்காந்தோம், ஆஷிக் அஞ்சனா முகத்தை பார்த்தோம், எங்கள் கூட இந்த ஆர்டிஸ்ட் முகத்தெல்லாம் பார்த்து பேசிகிட்டு இருந்தோம். இங்கே ஸ்டேஜில் வந்து அதான் தெரியுது இவ்வளோ பெரிய கூட்டம் இங்கே இருக்குன்ட்டு. உண்மையாகவே கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி என் முதல் படம் பண்ணும்போது நான் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ஹீரோவுக்கு கூட போயிருந்தேன். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கலாய்ச்சதெல்லாம் பார்த்துட்டு லைஃப்பில் நீ காலேஜ் ஃபங்க்ஷன் மட்டும் போகக்கூடாதுன்னு நினச்சி இந்த 30 வருஷத்தில் எத்தனையோ காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு நான் போனதில்லை. ஏசிஎஸ் கான்வெகேஷனுக்கு தான் வந்துட்டு போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு வந்து உங்களோட வைப் அந்த சந்தோஷத்தெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ வருஷம் இதை மிஸ் பண்ணிட்டோமே மனசு ஃபீலிங்காக இருக்குது. ஸோ இனிமேல் நிறைய காலேஜுக்கு போகணும். உங்களோட பவர், நீங்கள் கொடுக்குற வைப் வந்து எங்களுக்கு பவர் இருந்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ். ஆதரவு இல்லாமல் நாங்கள் இந்த ஸ்டேஜில் யாரும் நிற்க முடியாது. தேங்க்யூ 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 வெரி மச். இந்த ஸ்டேஜில் வந்து நானும் வடிவேலனும் இப்போ அஞ்சனா சொன்ன மாதிரி நாங்கள் 2 ஒரு ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு நானும் பல வருஷமாக காத்துட்டு இருந்தேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நாங்கள் வந்து சேர்ந்து வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இனிமையான படம் கொடுக்க உழைச்சிருக்கோம். நீங்கள் தான் பார்த்துட்டு அது எப்படி நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்கள் சொல்லணும். ரசிப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சொன்னாங்க பேக் டு பேக் என்னோட சக்ஸஸ்ன்ட்டு. அந்த வெற்றிக்கு பின்னாடி நம்ம உழைக்கிறோம். ஆனால் உழைப்புக்கு பின்னாடி நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிற மனிதர்கள் இருந்தால் அது கொடுக்குற பலம் தைரியமே வேறு. அந்த வகையில் வந்து என்னோட மூத்த அண்ணன் மதிப்புக்குரிய சேர்மன் திரு ஏசி சண்முகம் சார் அவர்கள், அன்பு தம்பி பிரசிடன்ட் மதிப்புக்குரிய திரு ஏசிஎஸ் அருண்குமார் அவர்கள், இவங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் இந்த வெற்றிகளையோ இந்த படங்களையோ கொடுத்துருக்க முடியாது. என் மேலே அவங்க வச்ச நம்பிக்கை எனக்கு மேலும் மேலும் பயத்தையும் குறைக்கணுங்கிற வெறியும் கொடுத்துருச்சு. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி நாங்கள் படமாக வந்திருக்கோம். ஸோ படம் ஆரம்பித்த கதை எல்லாமே பார்த்தீங்கன்னா வெங்கட் சொல்லிட்டாரு. நிறைய இனிமையான கதைகள் இருக்குது. ஆனால் நிறைய பேச வேண்டியிருக்கிறதுனால இப்போதைக்கு நான் ஷார்ட்டாக பேசிக்கிறேன். ஆனால் ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன். எல்லாருமே நினச்சிருப்பீங்க கேங்கர்ஸ்ன்னு ஒரு வார்த்தை ட்ரைலர்லேயே வரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இல்லைன்ட்டு. ஆக்சுவலாக அந்த படம் நான் பண்ண ஆரம்பிக்கும் போது முதல் விதை போட்டது அண்ணன் வடிவேலன் தான். இந்த மாதிரி ஒரு படம் ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணி அங்கேருந்து ஒரு சின்ன அந்த நாங்கள் ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பித்த விதை தான் வந்து இன்றைக்கி இந்த படமாக அவங்க முன்னாடி வந்து நிற்குது. ஆனால் எனக்கு என்னென்னா இந்த படம் வந்து உண்மையை சொல்லப்போனால் ஒரு தமிழில் அவ்வளோ ட்ரை பண்ணாத ஒரு ஜானர், மணி ஈஸ்ட் அந்த மாதிரி ஒரு படம். ஆனால் நம்ம ஊர் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு சிட்டிலேயோ ஒரு பெரிய கேட்ஜெட்ஸ்லாம் வச்சு ஒரு அறிவுபூர்வமாக இல்லாமல் ஒரு ஸ்மால் டைம் ஒரு சின்ன ஊரில் ஒரு சராசரியான மனிதர்கள், ஒரு வாத்தியார், ஒரு ஆட்டோ ஓட்டுநர், ஒரு அடியாள், இந்த மாதிரி இவங்களெல்லாம் வச்சுட்டு ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி தான் ஆரம்பித்தோம். பட் எனக்கு டைட்டில் மட்டும் ஃபிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சு. என்னடா டைட்டில் வைக்கலாம், ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் யோசிச்சுட்டு இருக்கேன். வடிவேல் நான் கேட்டார், அண்ணா என்னென்ன டைட்டில்னு. கேங்ஸ் ஆஃப் வாசிப்பூர் அப்படிலாம் வந்துருக்கு, கேங்ஸ்டர்ஸ் அப்படிலாம் ஒரு ஸ்டைலிஷாக சின்னதாக வேணும், ஆனால் சரியாக செட் ஆக மாட்டேங்குதுண்ணே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் வடிவேல் நான் அசால்ட்டாக சொல்லிட்டு போயினா கேங்கஸ் அப்படின்னு, கேங்கஸ் அப்படின்னாரு. நான் சிரிச்சிட்டு சொன்னேன், ஆனால் கேங்கஸ்ங்கிற வார்த்தையே இல்லைண்ணே, அது கேங்ஸ்டர்ஸ். அப்படியாண்ணே நமக்கு என்னென்ன தெரியும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் அவர் அந்த வெள்ளந்தியா சொன்ன அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கேங்கஸ் அதே அப்படி வார்த்தை வச்சா என்ன தப்பா, நம்ம கண்டுபிடிக்கிறதா எல்லாமே. இது வடிவேல் இங்கிலீஷ் ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கொடுத்த என்சைக்ளோபீடியா கொடுத்த ஒரு வார்த்தையாக இருக்கட்டுமேன்ட்டு கேங்கஸ் டைட்டில் வச்சோம். படம் வடிவேல்னு கொஞ்சம் படத்தை பற்றி பேசுவார். I am swinging in the rain. I want more in the rain. I want more in the rain. சாமி அடைக்கண எப்படி இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதாவது முதல்ல சுரண்ணன் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் முதல்ல புரட்சி தலைவருடைய இதயத்தில் வாழ்ந்த இதயக்கணியாக திகழ்ந்த அருமை ஐயா அவர் பாரந்தொட்டு அவரை முதல்ல, அதாவது கேங்கர்ஸ்ங்கிற படத்தை ஆடியோ ஃபங்க்ஷனை அருமையான இடத்துல இருந்து துவங்கியிருக்காங்க.
10,000 15,000 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இதை ஆரம்பிக்கிறது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மீடியா மாதிரி. அது அந்த கேங்கர்ஸுங்கிற அருமையான ஒரு நகைச்சுவை திரைப்படத்தை இந்த உலகம் பூரா நீங்க கொண்டு சேர்த்தீங்க, வேற ஒரு விண்ணுலகத்துக்கெல்லாம் கொண்டு சேர்த்துருவீங்கன்னு நம்பிக்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. என்னன்னா கிட்டத்தட்ட நானும் சுந்தர்ஜி அண்ணனும் ஒரு 15 வருஷமா நாங்க சேரல. எவன் பிரிச்சு வச்சானோ எவன் தள்ளி வச்சான்னு தெரியல. சரி, பிரிச்சு வைக்கிறதுக்கு ஆளா இல்ல நாட்டுல. ஒரு 4 பேர் ஒன்னா போனாரு, 2 நிமிஷம் பார்த்தானே 4 பேர் ஒன்னா போறாங்க, 4 திசையிலும் திருப்பி போட்டு போயிடான். நம்ம ஆளுக்கு அவ்வளவு திறமை இருக்கு. சேர்த்து வைக்கிறானா இல்லையோ, பிரிச்சு வைக்கிறதுல பெரிய வில்லைங்க நம்ம ஆளு. அங்க போய் ஒரு பாலை போடுவாங்க, அதே பந்தை இங்க இருந்து போடுவாங்க. அரசியல பார்த்திருப்பீங்க, பேட்டியெல்லாம் பார்த்திருப்பீங்க. என்னங்க உங்களை பத்தி எப்படி கேட்கிறாங்களே, அபிப்பிராயம் என்ன? அது எப்படி கேட்கறது? கேட்கும்போது எப்படி பார்த்துருப்பீங்க, பேட்டியில் பார்த்துருப்பீங்க. சார் வந்து ரொம்ப வர வர உங்களுக்கு திமிரு அதிகமாகி போச்சாம்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? சின்ன பிள்ளைல போட்டு விடுறது அதுக்கு பேரு இப்ப வேற. அப்படியா சொன்னாவ? அவன் பெரிய யோக்கியனாவன், பார்த்தான செருப்பை கொண்டு அடிப்பேன்னு சொல்லிடுறவன்ட்ட நேரம் இங்க வருவாங்க. என்ன உங்களை பார்த்தா செருப்பை கொண்டு அடிக்கிறேன்றாரு, அதை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? அப்படியா சொன்னாவே? இப்படியே பேசி 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 பார்த்தீங்கன்னா ஏறும். இது அது மாதிரி உலகத்துல வந்து சாதாரண விஷயம் 15 ஆண்டுகளுக்கு புரிஞ்சது வந்து வந்து பெருசா தெரியல. ஆனா நேத்து பண்ண படம் மாதிரியே இருக்கு. நாங்க ஒரு வின்னர் படத்துல சேர்ந்த மாதிரி சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு படத்தை கொடுத்து சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். அது சுந்தர்ஜி அண்ணன் கூட சேரும் போது அது அருமையான ஒரு காம்பவுண்டு. அவர் கூட இருக்க டெக்னீஷியன்ஸ் பூராமே அருமையான ஆட்கள். ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு புத்திசாலி, ஒரு கேமராமேனா இருக்க. அவர் கூட இருக்க அசிஸ்டன்ட் வெங்கடு, மனோ, பத்ரி, இந்த மாதிரி கேமராமேன் வந்து நம்ம கிட்ட எல்லாருடைய உழைப்பும் பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க் வந்து இவர்கிட்ட தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். தமிழ் சினிமாவில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நகைச்சுவை நடிகர்ல வந்து கொஞ்சம் கம்மி தான். உதாரணத்துக்கிட்டீங்கன்னா ரவிக்குமார் பண்ணுவார், அதுக்கப்புறம் அதிகமாக எனக்கு பண்றது வந்து தமிழ் திரையுலகத்தில் சுந்தர்ஜி அண்ணன். சத்தியம் பண்ணி சொல்ல முடியும் என்னால. என்ன காரணம்னா என்னுடைய பொல்ஸ் அவர் கண்டிப்பா தெரியும். அவர் எதை போட்டா எதை போடலாம் அப்படிங்கறத அவரு கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. இப்படி இந்த ஒவ்வொரு படத்துல ஒவ்வொரு காட்சியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரசிச்சு பண்ணியிருக்கோம். இந்த வெங்கட் என்னுடைய தம்பி அசோசியேட் டைரக்டர் சொன்ன மாதிரி எப்படி இந்த படத்தில் நாங்கள் இது பண்ணோம்னா என்ன நினைக்கிறதோ அவரை பேசி வச்சிருப்பாரு அவரு. அதே மாதிரி அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பேசி இதுல ஒவ்வொரு காட்சியும் அமைகிறது வந்து 2வது விஷயமா இருந்தா கூட இது சும்மா பேசணும், பேசி முடிச்சு இமிடியட்டா 35 நாள்ல அந்த படத்தை நாங்கள் முடிச்சோம். இது ஏன் இவ்வளவு சீக்கிரம் இந்த படம் முடிஞ்சு இப்படி நடத்த சரியான ஒத்துழைப்பு கொடுத்தது ஐயா மதன் சார் அவர்கள். ஐயாவுடைய அந்த தயாரிப்பாளர்களுடைய படத்தை ரொம்ப சிறப்பா எங்களுக்கு பெரிய வெற்றி படமாக்கி கொடுத்து மேடையில பேசும்போது எனக்கு ஒரு வெற்றி விழா மேடம் மாதிரி உங்களுக்கு கேட்கக்கூடிய நீங்க என்ன கேட்குறீங்களோ, நீங்க என்னென்ன மீம் கிரியேட்டர்ஸ் இங்க நிறைய எக்கச்சக்கமா இருப்பீங்க, நல்லா தெரியும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எல்லாம் ஒரு மீம் கிரியேட்டர்ஸ் தான். உங்களுக்கு வேண்டிய தீனி ஏகப்பட்ட இறை அந்த படத்துல நிறைய இருக்கு. அதனால நீங்க தைரியமா குடும்பத்தோட உட்கார்ந்து தியேட்டர்ல உட்கார்ந்து இந்த படத்தை பார்க்கணும். அப்பதான் அந்த படத்துல எப்பயுமே தனியா உட்காந்து ஒரு படம் பார்த்து தானா சிரிச்சோம்னா நம்மளே பைத்தியம் மாதிரி நினைப்போம். அப்படி பார்க்கக்கூடாது. தியேட்டர்ல உட்காந்து கும்போட பார்க்கும் போது அந்த மூலையில ஒருத்தன் சிரிப்பான். அவன் ஏன் சிரிக்கிறாங்க போது அங்கிருந்து ஃபயர் ஆகும் பாருங்க. அப்படியே கூட்டம் அப்படி மொத்தமா குடும்பத்தோட உட்காந்து கூட்டத்தோட உட்காந்து பார்க்கும்போது ஒரு நகைச்சுவைக்கு என்ன பவர் இருக்கு, இந்த கதை எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி அங்க பார்க்க ஒரு அருமையான வெற்றி படத்துல எல்லாரும் குடும்பம்
நல்லா விழிச்சு ஒரு வரைக்கும் 10 தடவை பார்ப்பீங்க இந்த படம். ஆன படத்தை அமைச்சு கொடுத்த டைரக்டர் இதுக்கு முழுக்க முழுக்க பெரிய அவருடைய டைரக்ஷன் தான். அவரோட சேர்ந்தனால தான் இல்லை நல்லா நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நாளே நடிச்சு புரியல. ஏன்னா என்கிட்ட என்ன இருக்குங்கிறப்ப அவர் அழகா எடுத்துருவார். அவர் அதே மாதிரி அவர்கிட்டையும் நான் கேட்டு வாங்குவேன். மாதிரி இசையும் நல்லா வந்திருக்கு. என்ன நீங்க வேற கேள்வி கேட்கணும்? அங்க இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா ஆமாண்ணே, இப்ப நம்ம அம்புடுக்கலாம். ஓகேண்ணே. அது என்னன்னா இந்த நேரத்துல நீங்களும் வாங்கம்மா கேளுங்க. முதல்ல வந்தா ராஜாவாதான் வருவேன். எங்க எஸ்டிஆர் பத்தி சொல்லுங்க. ஆஹா, எஸ்டிஆர் ஆக்சுவலாக சகலகலா வல்லவன் சொல்லலாம். அவருக்கு தெரிஞ்ச மாதிரி விஷயம் என்னன்னு யாருமே இல்லை. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இன்ஃபேக்ட் ஸ்டேஜில் சொல்லலாம், கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சு நான் அவர்கிட்ட பேசி. கேங்கஸ் ட்ரெய்லர் பார்த்து ஃபோன் பண்ணி ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு. அதுவும் வடிவேலனை பார்த்து பயங்கர ஹாப்பி ஆகி, ஐயோ அண்ணனை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், பிரம்மாதமாக பண்ணியிருந்தாரு, அண்ணன் சொல்லுங்கலாம் சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தோட பவர் தெரியாமல் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு, மறுபடியும் காட்டுக்கு வாங்க, களத்தில் இறங்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். இஸ் ஒன் ஃபென்டாஸ்டிக் என்ன சொல்றது ஆக்டர். அவருக்கு இருக்கிற ஃபேன் ஃபாலோயிங் அதிசயமான ஃபேன் ஃபாலோயிங், சின்சியர் டு த ஃபேன் கோர். மதகஜராஜா விஷால் சார் பத்தி. விஷால் என் கூட பிறக்காத தம்பி. எங்க ரெண்டு அசோசியேஷன் ஒரு லாங் அசோசியேஷன். இட்ஸ் லைக் எ ஃபேமிலி. 12 வருஷத்துக்கு அப்புறம் மதகஜராஜா ரிலீஸ் ஆன போது அவர் பட்ட சந்தோஷம், நான் பட்ட சந்தோஷம், அதுக்கெல்லாம் காரணமான 3 பேர் இங்கே உட்காந்துருக்காங்க. ஏசி சார், அருண் சார் அண்ட் மதன் சார். ஸோ இந்த நேரத்தில் விஷால் சார்வாகவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உன்னை தேடி தலா அஜித் சார் பத்தி சொல்லுங்க. அவரு தான், நான் எதுவும் சொல்லவே தேவையில்லை. ஆக்சுவலாக நாங்கள் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் இந்த தலையா உருவாகல. அப்கமிங்ல இருந்துட்டு தலைக்கான அந்த உருவாக்கத்தில் இருந்தார். பட் நான் அடிக்கடி சொல்ற அதே வார்த்தை தான், இந்த ஹார்ட் ஒர்க். நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு சில உடல்நிலை கோளாறுலாம் இருந்துச்சு. அந்த நேரத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிப்பார். அவர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் நம்மளாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கேஷில் நடப்போம். அவருக்கு என்னன்னா அப்போ உடம்பு பேக் போன் சின்ன பிரச்சனை இருந்ததுனால கால் வைக்கும்போது தரையை பார்த்தா தான் தெரியும் நம்ம கால் வச்சிருக்கோன்ட்டு. அந்த அளவு ஒரு கஷ்டமான பீரியட்ல கூட பார்த்தீங்கன்னா டான்ஸ் பண்ணி ஃபைட் பண்ணி மிகப்பெரிய உழைப்பாளி. அவரோட உழைப்பு தான் அவர் இந்த உயரத்திலையும் இவ்வளவு மக்கள் அன்போட கொண்டு உயரத்தில் வச்சிருக்கு. வைகை புயல் வடிவேல் சார் பத்தி சொல்லுங்க. வைகை புயல் வடிவேல் நிறைய இந்த படத்துலயே நான் சொல்லுவேன். அதாவது இன்னும் எனக்கு ஆச்சரியம் தாங்களே, நான் அவர்கிட்ட தான் 20 வருஷமா டிராவல். எங்களோட முதல் படம் 2003 ஆரம்பித்தோம். 2003-4 கிட்டத்தட்ட 20 வருஷமா நாங்கள் எங்களோட கண்டினியூ டிராவல் போயிட்டு இருக்கு. இன்னும் அவர் பார்த்து நான் வேந்துட்டு இருக்கேன், அதிசயப்பட்டு இருக்கேன். ஒரு நடிகை இப்படி நடிக்க முடியுமா? ஒரு சாதாரண ஒரு ஷார்ட்டாக கூட இருக்கும், ஒரு விஷயம், ஒரு சாதாரண ஒரு பொருளை பார்க்கணும் ஒரு சீனில். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் அவருக்கு தெரியாது என்னன்ட்டு, அதை பார்க்கணும். அந்த சீன் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு அவர் கொடுக்குற எக்ஸ்பிரஷன் லெஜெண்ட்னு சொன்ன நடிப்பில் வடிவேல்ல தான். ஒரு சாதாரண ஒரு சீன் நான் ஒரு 10% யோசிச்சு, வடிவேல்ல இருந்தாருன்னா 10% யோசிச்சா போதும், மீதி 90% அவர் நடிப்பில் எங்கேயோ கொண்டு போயிடுவார். ஸோ இஸ் ஒன் மாஸ்டர் கிளாஸ் ஃபார் எல்லா ஆக்டர்ஸுக்குன்னு சொல்லலாம். லெஜெண்ட். அதாவது ஒரு மனிதன் இத்தனை வருஷமா எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவர் நடிப்பில் ஆக்சுவலாக நான் தான் அவருக்கு சொல்லுவேன், அவரெல்லாம் இன்னும் பல 100 வருஷம் இப்படியே இருந்து எல்லாத்தையும் சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்திட்டு. இந்த படம் நான் பண்ணும்போது எனக்கு ஒரே வருத்தமாக இருந்துச்சு. நாங்கள் ஒவ்வொரு சீன் நாங்கள் ரசிக்கிறோம். ஆக்சுவலாக அந்த ஷூட் பண்ணும்போது நான் அங்கே டைரக்டராக இல்லை, நான் ரசிகராக இருந்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு என்ன வருத்தம்னா, அண்ணன் நடுவில் கொஞ்ச நாள் கொஞ்சம் கேப் எடுத்துக்கிறாரு. அப்போ இந்த கேப்பில் இருந்திருந்தா இன்னைக்கு எத்தனை படம், எவ்வளோ காமெடி சீக்வன்ஸ்லாம் வந்திருக்கும் தமிழில், நம்மளாம் எவ்வளோ பார்த்து ரசிச்சுட்டு போட்டு ஃபீலிங்காக இருந்துச்சு. ஸோ இனிமேல் அண்ணன் டைலாக் தான் சொல்லணும், சிங்கம் மறுபடி களத்தில் இறங்கிருச்சு அப்படின்னு வரணும். சூப்பர் சூப்பர். ஓகே, அடுத்து நீங்க யாருக்கு? வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்க 2 பேரையும் பார்க்கணும், எனக்கு எக்ஸைட்மெண்ட்லயே என்ன கொஸ்டின் கேட்க வந்தோடனே மறந்துருச்சு. ஆக்சுவலா 2 பேருமே செம மாசா இருக்கீங்க சார், செம மாசா இருக்கீங்க 2 பேரும். இல்லை சார், உங்களை பார்த்த எக்ஸைட்மெண்ட்ல
லைட்டா கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன். தட்ஸ் இட். கொஸ்டின் ஞாபகம் வந்துருச்சாமா? யா வந்துருச்சு. சார் இந்த கொஸ்டினை நல்லா கவனிச்சுக்கோங்க. டாம் க்ரூஸ், ஷாருக் கான் அண்ட் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இவங்க அவங்களோட படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு அவங்களை கூப்பிட்றாங்க. அதே டைமில் சஞ்சய் லீலா பன்சாலி, ஸ்டீஃபன்ஸ் அண்ட் ஜேம்ஸ் கேமரான் இவங்க எல்லாரும் அவங்களோட படத்தில் உங்களுக்கு ஹீரோ ஆக்ட் பண்ண கூப்பிட்றாங்க. ஆனால் கால் ஷீட் ஒன்று தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க சார்? நடிப்பா இயக்கமா? நடிப்பு வந்து பஞ்சத்துக்கு பண்றது, டைரக்ஷனை விருப்பத்துக்கு பண்றது. ஸோ எனி கிவன் டைம் வந்து என்னோட சாய்ஸ் வந்து டைரக்ஷன் தான். ஐ வாண்ட் டு பி ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ், ஆனால் ஐ மாஸ்டர் ஆஃப் ஒன் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அது டைரக்ஷன். ஸோ ஆல்வேஸ் ஐ சூஸ் மை டைரக்ஷன் ஓவர் எனிதிங். சூப்பர். அடுத்து யார் என்ன கேட்க போறீங்க? ஹாய் சார், நான் யதீஸ்வர், ஃபஸ்ட் இயர் MBA படிக்கிறேன். எங்கள் குஷ்மா கல்யாணம் பண்ணி தமிழ்நாட்டு மருமகள் ஆகிட்டீங்க. ஓகே, இப்போ வந்து டேரக்டராக எங்கள் மேம் பற்றி என்ன சொல்லுவீங்க? ஒரு கணவராக எங்கள் மேம் பற்றி என்ன சார் சொல்லுவீங்க? கேங்கஸ் மீட்டிங்ல வந்து தம்பி குடும்ப கதையை கேட்டுட்டு இருக்கீங்களே. இந்த படத்தை விட்டு மேட் ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கு. அது நம்ம இந்த படத்தை சம்பந்தப்பட்ட கேள்வியை கேட்டா இன்னும் நல்லா கரெக்டா இருக்கும். சூப்பர். பட் உனக்கான பதில் வந்து கூடிய சீக்கிரத்துல ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூல வேற யாராச்சும் கேட்பாங்க, அதை எடுத்து பார்த்துக்கோ. அதேதான், இது கண்டிப்பா தனியா பேச வேண்டிய விஷயம். ஆமா, ஓகே சூப்பர். இப்ப நம்ம வைகை புயல் வடிவேலு அவர்கள்கிட்ட கேள்வி கேட்கக்கூடிய நபர் என்னமா சுந்தர்சி சார் ஒரு கேள்வி. நீங்க என்ன கேட்க போறீங்க? கேக்குறீங்க, கேளுங்க. ஹலோ சார், என் பேர் ஹரிணி ஜீவானந்தம், ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஃபைனல் MBBS. டாக்டர் நான் தான். டாக்டர் 2 நாளா வயிறு சரியில்லை டாக்டர், கொஞ்சம் பார்த்து சட்டு அழகா இருந்தா உடனே ஒரு ஏதாவது சரியில்லாம போயிடும். சொல்லுங்க டாக்டர். சொல்லுங்க. இப்போ பாகுபலி, பத்மாவத் அண்ட் பொன்னியின் செல்வன் போல பிரம்மாண்டமான படங்கள் எங்க சுந்தர் சார் கிட்ட இருந்து நாங்க எப்போ எதிர்பார்க்கலாம் சார்? அடுத்த வருஷம் கண்டிப்பா. ஏன்னா கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிச்சு சில காரணம் தள்ளி போச்சு. அடுத்த வருஷம் கண்டிப்பா பிளானிங் பண்ணுறது. தேங்க்யூ சார். சூப்பர். ஓகே, அடுத்து எல்லாம் கேட்டீங்களா? வாங்க ஐயா. என்ன இந்த விழாக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம அங்க நின்றுகிட்டு இருக்கீங்க? வாங்க கேளுங்க. சார், என்னோட பேர் கிரண் செல்வன், நான் MSc ஃபைனல் இயர் படிக்கிறேன். என்னோட கேள்வி என்னன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் பல ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணிருப்பீங்க, ஆக்டரா, டைரக்டரா, ஸ்கிரிப்ட் ரைட்டரா, பல ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணிருப்பீங்க. நம்ம பென்ஸ் மீடியா ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை, இது வந்து எந்த டைரக்டருக்கும் ஒரு டிலே. இந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி வந்து ஒரு டைரக்டர் மேலே நம்பிக்கை வச்சு முழு நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கை தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்குது. அந்த பொறுப்பில் வரும் பண்ணும்போது படத்தோட குவாலிட்டி நல்லா வரும். ஏன்னா இவ்வளோ நம்பி ஒரு ப்ரொடியூசர் வந்து நம்ம படம் கொடுக்கும் பொழுது வேற ஒருத்தர் கதை சொல்கிறேன்னு வைங்களேன். இப்போ நான் உண்மையாக ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா 20 வருஷமாக ஒரு பெரிய ஹீரோக்கள் பக்கம்லாம் நான் அவ்வளோவா போகிறது இல்லை. காரணம் என்னன்னா, நமக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம வந்து சுயமாக எடுக்கணும். தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை வந்து 3 டைப் ஆஃப் டைரக்டர்ஸ் சொல்லலாம். தனக்கு பிடித்தது எடுக்கிறவங்க, மக்களுக்கு பிடிச்சதை எடுக்கிறவங்க, ஹீரோவுக்கு பிடிச்சதை எடுக்கிறவங்க. நான் வந்து 2வது வகை, மக்களுக்கு பிடிச்சதை எடுக்கிறவன் நான். ஸோ அப்படிங்கும்போது என்ன மாதிரி டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸோட பேக்கிங் இல்லாமல் இந்த மாதிரி சக்ஸஸ் எல்லாம் கொடுக்கவே முடியாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பென்ஸ் மீடியா எனக்கு கொடுக்குற சுதந்திரம் தான் என்னுடைய மிகப்பெரிய பலம். ஓகே சார், நன்றி சார். சூப்பர். அடுத்து அவ்வளவுதான். சூப்பர். ஓகே, இப்போ நம்ம வடிவேலு சார் அவர்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள்லாம் வரலாம். ஸ்பெஷலா ரெடி பண்ணிருக்காங்க சார் நமக்காக. ஆமா சார், இதோ வந்திருக்காங்களே. இதோ பாருங்க. முன்னெச்சரிக்கையா ஒரு வார்த்தை சொல்லி சார், நமக்கு மட்டும் எப்படி சார் இப்படிலாம் அமையுதுன்னு தெரியல சார். ஒரே த கேர்ள்ஸ். ஏதா இருந்தாலும் இங்கிலீஷ்ல கேட்டுறாதீங்க, அவுத்த கலைக்கிறோம். கொடுங்க, கேளுங்க. ஹாய் சார், என் பேர் சந்தியா, நான் செகண்ட் இயர் MBBS ACS மெடிக்கல் காலேஜில் படிக்கிறேன். என்னோட கேள்வி என்னன்னா, நீங்களும் சுந்தர் சி சாரும் வின்னர் மூவி ஒரு மைல் ஸ்டோனாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த கேங்ஸ்டர்ஸ் மூவி ஒரு மைல் ஸ்டோனாக அமையுமா சார்? கேங்கர்ஸ் படம் மைல் ஸ்டோனாக அமையுமா சார்? மயில்கல். மயில்கல்லா? இது மயில்கல் இல்லம்மா, இது மிகப்பெரிய வைரக்கல். இது இந்த படம் வந்து இந்த படம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராஜா தலையில இருக்க கிரீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைரக்கல் தான் இந்த படம். படமே ஒரு கிரீடம், ஆனா அதுக்கு மேல பல லட்சக்கணக்கான வைரக்கல்லை பதிச்ச மாதிரி இந்த படத்துல
அவ்வளோ முத்து முத்தான விஷயம்லாம் இந்த படத்தில் இருக்குது. ஒன்றும் பெரிய கதையெல்லாம் இல்லை, சாதாரண கதையை தான் பண்ணியிருக்காரு. அதை அணுவணுமாக ரசித்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். இல்லை இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் வந்தவனே கேட்டேன், இங்கிலீஷில் எதுவும் பேசிடாதீங்க ஊத்த கலைக்குன்னு சொன்னேன்னா கேட்டேன்னா, ஆனால் உங்களுக்கு ஃப்ளோவில் வந்துருச்சுங்கிறீங்க. ரைட், பரவாயில்ல. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த வார்த்தையை இந்த கதையை அண்ணன் என்கிட்ட சொல்லும் போது, அண்ணே இந்த கதைக்கு என்ன டைட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னு சுந்தரன் கேட்டேன். அதானே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேனே அப்படின்ட்டு ஒரு 2-3 டைட்டில் பேசும்போது நான் எதாச்சும் டீம் ஒர்க்கை பார்த்தோமா இல்லை கேங்கர்ஸ்ன்னு வச்சிடலாமே அப்படின்னு கேட்டேன். கேங்கர்ஸா? ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமாண்ணே உங்களுக்கு கேட்டாருங்க சுந்தர்ஜி. என்ன தெரியலண்ணே அப்படின்னு. கேங்ஸ்டர்னே ஒரிஜினல் பேர் கேங்ஸ்டர். நீங்கள் என்ன கேங்கர்ஸுங்கிறீங்க என்ன பண்ண? ஐயோ எனக்கு கேங்கர்ஸ்ன்னு வந்துருச்சுன்னு எனக்கு தெரியலண்ணே அப்படின்னு சொன்னோன்னே அவருடைய ரொம்ப நட்புக்குரிய வெங்கடு பிச்சு இவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டார். ஏன்னா இந்த டைலாக் இந்த டைட்டில் சூப்பராக இருக்குன்னு எல்லாருமா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி என்னை கூப்பிட்டு, அண்ணே நீங்கள் சொன்ன அந்த தப்பான வார்த்தையை நான் கேங்கர்ஸ்னே இந்த படத்துக்கு நான் வச்சிருந்தேன்னு சொன்னார். இது எனக்கு பயங்கரமான ஆச்சரியத்தை உண்டாக்குச்சு, சந்தோஷத்தை உண்டாக்குச்சு. அதனால இந்த படத்தில் அவர் வித்தியாசமான பேர் அதை படத்துலேயும் சொல்லிருங்கன்னு சொல்லி என்னை சொல்ல வச்சுட்டாரு. பார்த்துப்பீங்க நீங்கள். ஒரிஜினல் பேர் கேங்கர்ஸ் தானே, நீ என்ன கேங்ஸ்டர் தானே, நீ என்ன கேங்கர், அது ஏற்கனவே தான் இருக்குல்ல, இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கான். அதனால் தப்பாக எப்பயுமே எல்லா படத்துலையும் பேசுகிற இங்கிலீஷை இது நான் தப்பாக சொன்ன வார்த்தையை டைட்டிலாக வச்சுருக்காரு. ஆனால் அந்த படம் ரொம்ப ரைட்டாக இருக்குது. படம் பாருங்கள் நீங்கள். தேங்க்யூ சார். இதுக்கு முதல்ல என்னுடைய அன்பு அண்ணன் சுந்தர்ஜி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்படிதான் போவீங்களா? ஒரு ஆர்டர்ல இருக்கீங்க. ஹாய் சார், ஐ அம் தேவி பிரியா, எம்எஸ்சி படிக்கிறேன் நான். மைக் கொஞ்சம் கிட்ட வச்சுக்கோங்க. என்னோட क्वेश्चन கொஞ்சம் ஃபன்னியா தான் இருக்கும். நீங்க நகர மூவில சுந்தர்சி சார் இங்க வா அங்க வா ஏரியாக்கு வா முடிஞ்சா என் வீட்டுக்கு வான்னு சொல்லுவீங்க. கடைசியா அவர் எதுக்கு தான் வர சொன்னீங்க? கடைசியா அவர் எதுக்கு தான் அங்க வர சொன்னீங்க அப்படின்னு கேக்குறேன். சும்மா பில்டப் தான். எந்த படத்துல சொல்றீங்க நீங்க? சொல்லுங்க. நகரத்துல. ஆமா, இப்போ ஊர்களில் தானே செய்வோம் நம்ம, என் மேலே கை வச்சு இல்லை. இப்போ எல்லா படத்துலையுமே வந்து அண்ணன் கூட பண்ண பூரா வந்து ஒரே பேட்டன் தான். அதில் இப்போ ஷர்ட்டு போடுறது எல்லாருமே ஷர்ட்டு போட தான் செய்யலாம், எல்லாருமே உடம்பு துணியை மாற்றத்தான் செய்யலாம். அதில் கலராக மாத்திரம்ல, ஒருத்தருக்கு ஒவ்வொரு டிசைன் பிடிக்கும், இன்னொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டிசைன் பிடிக்கும். அது மாதிரி நகைச்சுவையிலே யாருக்குமே தெரியாமல் அந்த கேரக்டர் மாற்றிட்டு வருவோம். ஏய் ஒரு படத்தில் இளநீர் தூக்கி அடிப்பார் வின்னரில், அடிச்சு சொன்னோன்னே வேணாம் வேணாம் என்னடா வேணாம் அப்படின்னு போய் குத்துவார். திருப்பி வேணாம் வலிக்குது அப்படிமே அதே பேட்டன் தான் இதுலையும். வின்னர்ல வாடா வா தொட்டுல நீ சரியான ஆம்பளை இருந்தா அங்கே வாடா. நான் யதார்த்தமாக போவேன், அவர் பாவம் வீடு பார்க்க வருவார். அங்கே வந்தால் இங்கேயும் வந்து நிற்பார். கடைசியில் பார்த்தா வீட்டுக்கே வந்துடுவார். இது ஊரா நம்ம ஊரு ஆளுகள், நம்ம ஊரா செய்கிற ஆளுங்க தான். அவ்வளோ பேர் யாரை பார்த்தாலும் நீங்கள் ஒரிஜினல் ரவுடியெல்லாம் உலகத்தில் யாரும் கிடையாதுங்க. கடைசியில் இப்படித்தான் சொல்லிட்டு நேரம் பார்த்தா கடைசியில் எண்டு இதுக்கு மாதிரி எதுவும் இல்லையா, என்ன விட்டு போகான்னு கதறி அழுகிறதானே. இது ஊரில் நடக்கிறது தான். அதை நாங்கள் சும்மா யதார்த்தமாக பேசிட்டு இருக்கும் போது அதை ரொம்ப அழகாக ரசித்தார் அண்ணன். ஆனால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், வாயில் சொல்கிறது ரொம்ப ஈஸி. அந்த நகைச்சுவை காட்சி அழகாக அதுக்கு இருந்து ஷார்ட் வச்சு அழகாக அந்த சீனியர் மக்கள் மத்தியில் கொண்டு அழகாக ஈஸியாக சேர்த்தாரு. அந்த பெருமை என்னை விட இவருக்கு தான், சுந்தரன் தான் அதிகம். ஹாய் சார், என்னோட நேம் மோனிஷ், எம்பிஏ படிக்கிறேன். எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட் இருக்கு. நீங்க கிரி மூவில வீரபாகுன்னு ஒரு கேரக்டர் நடிக்கும் போது அக்காவை வச்சுக்கிட்டு தான் பேக்கரியை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. இங்க வாங்க, இந்த கேள்வியை சுந்தர்ஜி கேளுங்க. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இதை பண்ண மாட்டேனாரு. அண்ணா இதை பிற்காலத்துல கேட்பாங்கன்னாரு. பார்த்தா சொல்லி வச்ச மாதிரி 20 வருஷம் கழிச்சு அதை கேட்குறீங்க. இந்த கேள்வி எரைஸ். என்னோட டவுட் எரைஸ். சரி, அவன் என்னதான் டவுட் கேக்குறாரு கொஞ்சம் கேட்றோமே சார். ஏமா நீ வேற ஆத்துல குளிச்சிட்டு இருந்த மாதிரியே வந்துக்கிட்டு. என்னோட டவுட் என்னன்னா, அவரு அர்ஜுன் சார் கிட்ட சொல்லுவாரு, சொல்ல முடியாது. காலைல பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கும். அது எப்படி சொல்ல முடியும்? அர்ஜுன் சார் கிட்ட வந்து அவர் சொல்லுவாரு, இந்த மாதிரி அக்கா வச்சுதான் பேக்கரி வாங்கினப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா காலைல பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கும், இல்லே நீ அக்கா வச்சுதான் பேக்கரி வாங்கினாவே அப்படின்னு சொல்லி கதை தட்டுவாங்க. அது எப்படி இந்த நேரத்துல
அதை விட்டுருங்கப்பா, நாடு நகரம் சரியில்லாம இருக்கு இன்னைக்கு. ஆனா என்னென்னவோ கேட்கலாம், எப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்க பத்தியா நீ? எங்க சிந்தனை இங்க போயிரு பத்தி நல்ல வருவேன் மேன், சூப்பரா வருவேன். அது சும்மா ஜாலியா பேசுற டைலாக், அது ஒண்ணுமே இல்ல. அந்த கதையில அந்த இடத்துல தேவைப்படுது. யார் பாரு கண்ணாடி போட்டது? ஓகே, என்ன அந்த கதையில அந்த இடத்துல தேவைப்படுது. ஒரு பாட்டுக்கு அப்படியே டாப் ஆங்கில போயிட்டே இருப்பாரு, டாப் கியரை போட்டு. அதே மாதிரி நாயேஷ் அதான் பண்ணுவாரு. யாருந்தாலும் சரி என்னுடைய வேலை கேட்டா செய்யும் போது அங்கே என்ன அப்படின்னா அது கண்ணுக்கு ஓவர்டாக்கா தெரியும். அதை பற்றி என்னை பற்றி யாரும் டேரக்டர் என்னை கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்க, பி வாசாரும் சொல்ல மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் பாடு செய்கிற வேலையை செஞ்சுட்டு போயிடுவேன் அந்த படத்தில். அந்த மாதிரி காட்சிகள் நிறையா இருக்கும். ஆனால் சில நேரத்தில் என்ன செய்யறது, இந்த மாப்பு வச்சுட்டாயா ஆப்பு இதெல்லாம் எல்லாமே அந்த கிரியேட் பூராமே டைரக்டர் சார் தான். அதில் ரொம்ப எல்லா விஷயமும் அதை சொல்ல போனோம்னா எல்லா படமும் டைரக்டர் தான். என்ன செய்வோம், நான் என்ன செய்வேன்னா அவங்க குழம்ப அப்படி லேசாக குழம்பு வச்சு கையில் கொடுத்துருவாங்க, கடுகு போட்டு கொஞ்சம் காலிச்சு கம்மன்னு கொடுக்குறது தான் என்னுடைய வேலை. ஆனால் தப்பா சொன்னா கேட்டா சொன்னாங்க 100% உண்மை. ஏன்னா எந்த ஷாட்டும் வந்து ஒவ்வொரு ஷாட் குறிப்பா பார்த்துருப்பீங்க. டவுட்ல இருந்தேன் நாங்க. என்ன கேள்வி, மூஞ்சியை பார்த்தா வயசான மாதிரியே இருக்கு, இல்லை கையை பார்த்தா எங்க இருக்கு, மூஞ்சியை பார்த்தா வயசான மாதிரியே இருக்கு, இதுக்கு என்ன கவுண்டர் கொடுப்பீங்க? அப்போ டைரக்டர் போய் நான் போய் சொன்னேன், ஆனால் இந்த மாதிரி அப்படின்ட்டு நாங்கள் அசோசியேட் எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு டைலாக்கை போட்டுருவோம் அப்படின்னா ஒன்று ஓகேன்ட்டாங்க. அந்த டைலாக் என்ன, கழுத்து கீழே யோகா போட்டுருங்க அதானே. இப்படி அங்கங்கே என்ன செய்யறதுன்னா என்ன ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம்னா இந்த படத்துல இவரே டைரக்டர் இவரே ஹீரோ, அதனால எனக்கு பிரச்சனையே இல்லாம போச்சு. என்ன வேணாலும் கலாய்க்கிறதுக்கு லைசன்ஸ் இருக்கு. தேங்க்யூ சார். வணக்கம் சார், என் பேர் படிக்கிறேன். என்னோட கேள்வி படிவு சார். சார் எனக்கு ரொம்ப நாளா இது ஒரு டவுட் சார். நீங்க நகைச்சுவை நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் பல படங்கள் நடிச்சிருக்கீங்க. நீங்க நகைச்சுவை நடிகரானது டைரக்டரோட சாய்ஸா, நகைச்சுவை நடிகரானது உங்களோட சாய்ஸா இல்ல டைரக்டரோட சாய்ஸா? இல்ல, நான் வந்து இயற்கையிலே ரொம்ப சீரியஸா தான் இருந்தேன். நான் என் குடும்பத்தில் கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி ரொம்ப உள்ள வந்தேன். நகைச்சுவைங்கிறது அந்த கலாட்டாவே எனக்கு ஆனா அனுபவிச்சிருக்கேன். வெளியே போனா நகைச்சுவை, வீட்டுக்குள்ள வந்தா கொஞ்சம் லேசா ஃபேமிலியுடைய ஃபீல் இருக்கும். அதனால அது ரெண்டுமே எனக்கு ரொம்ப உதவ ஆரம்பிச்சு. இப்போ ஒரு கேள்வி இடத்துல பாட்டு பாடுவேன், அது எனக்கு சினிமாவில் இளையராஜா வாய்ப்பு கொடுத்து என்னை பாட வச்சிட்டாரு. அவருக்கு தேவரமல்ல வந்து சீரியஸான கேட்டு கொடுத்தாரு, அதுலேயும் எனக்கு சீரியஸில் ஜெயித்தேன். மாமன்னன் ஒரு படம் வந்துச்சு, அதுலேயும் சீரியஸு. இப்போ அதுக்கு பின்னால் இப்போ இதுக்கு அப்படி ஃபுல் ஆப்போசிட்டு. ஆக ரெண்டுமே என் உடம்புல இருக்கு. அதனால ரெண்டுமே நான் தேர்ந்தெடுத்துக்கிறது தான். ரொம்ப நன்றி சார். நன்றி ப்ரோ. தேங்க்யூ. அந்த என்னோட கேள்வி தான் சார். ஒரு ஃபயர் விளையாடலாம். மாமன்னன் ஒரு படம் வந்துச்சு, சீரியஸ். அதுக்கு பின்னால இப்ப கேங்கர்ஸ்னு பாத்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு தோன்ற ஆன்சரை நீங்க டக்குன்னு சொல்லலாம் சார். அதாவது நீங்க நடிச்ச மூவில இருந்து நான் ஒரு சில ஹீரோஸோட நேம்லாம் சொல்றேன் சார். ஹீரோஸோட நேம் நான் சொல்றேன். அவங்கள பத்தி நீங்க ஒன் லைன்ல சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுங்க? அவங்கள பத்தி நீங்க ஒரு சொல்லுங்க சார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் பத்தி சொல்லுங்க சார். நான் பேசிக்கல எம்ஜிஆர் ரசிகர், ரொம்ப பார்த்து சினிமாவுக்கு வந்தேன் நான், அவ்வளவுதான். ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் பத்தி சொல்லுங்க சார். அவர் ரொம்ப சிறந்த மனிதர். அவர் சொல்றதை அழகா செஞ்சுட்டு போயிடுவாரு, யாரையும் போட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி. அவர் எல்லாருக்குமே அவர் பிடிக்கும். அவருக்கு எல்லாத்தையும் நல்லா பேசுவார், அன்பா பழகுவார். ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து பிரபுதேவா மாஸ்டர் பத்தி சொல்லுங்க சார். அவங்க வந்து வகுத்துல பிறவிலே கர்ப்பப்பையிலே நடனம் ஆடினவர். அவர் என்ன அப்படி அருமையான ஒரு பிறவி. அவர் நல்ல ஒரு தெய்வ ஆன்மீகவாதி, எல்லாருக்குமே. ஆமா, பார்த்துருக்கேன் அவரை. அப்படி ஒரு பிறவி கலைஞர் அவரை பற்றி சொல்றதா தான் நிறைய இருக்கு. இதுக்கு மேல இப்போதைக்கு போதும்.
சார் லாஸ்ட் கொஸ்டின், துபாய் குறுக்கு சந்தை பார்க்க அருமையான அதான் மம்பளுக்கு இறங்கினே வந்தவர் என்கிட்ட திரையுலகத்துல அருமையான அற்புதமான கலைஞன். அவர் கூட நடிச்சது நடிக்க போறது நினைக்கும் போது பெருமையா இருக்கு எனக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. யா the last question லாஸ்ட் கொஸ்டின் அது வந்து மேடம் வந்திருக்காங்க. சார்பாவும் கேட்கறதுக்காக வந்திருக்கோம். சுந்தர் சி சாருக்கு இந்த கொஸ்டின். சார் நெக்ஸ்ட் வீக் நம்ம கேங்கர்ஸ் படம் ரிலீஸ் ஆக போகுது. எங்களுக்காக இங்கே நீங்கள் வந்திருக்கீங்க எல்லாருமே சேர்ந்து. ஸோ எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்களும் வடிவேல் சாரும் சேர்ந்து நடிச்சிங்கன்னா அந்த படம் வேற லெவலில் இருக்கும். ஸோ எங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக, எங்களுக்காக அடுத்த வாரம் தான் படம் வரப்போகுது, எங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக 2 சீன்ஸ் நீங்கள் ரிவீல் பண்ண முடியுமா? பாட்டு இல்லாமல் நாங்கள் சொல்றதை விட அந்த சீன் பார்த்துட்டா பெட்டரா இருக்கும். பாருங்க, இங்க ஸ்பெஷலாக வந்து நம்ம ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ், எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜ் எல்லா நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக நம்ம இருக்கிற ஆசிரியர் பெரியவர்கள் எல்லாருக்கும், ப்ரொஃபஸர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்காகவும் ஃபர்ஸ்ட் டைம் அந்த சீன் நீங்க பாருங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். So here is